பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் பார்க்க போறது மரவள்ளி கிழங்கு முறுக்கு. மரவள்ளி கிழங்கு முறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, மரவள்ளி கிழங்கு, கடலை மாவு, எள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய், இந்துப்பு. இப்போ மரவள்ளி கிழங்கு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு மாவு கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மரவள்ளி கிழங்கை எடுத்து வேக வச்சுட்டு அதை துருவி வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் அரைச்சி நம்ம எடுக்க போகிறோம். நானும் அதை மாதிரி வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். இது ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு, கடலை மாவு ஒரு 1/4 கப்பு போதும். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட இருந்தால் போதும் கடலை மாவு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சூடாக்கிக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது சூடாகட்டும். மிக்ஸி ஜாரில் நம்ம மரவள்ளி கிழங்கு துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு அரைச்சிக்க போகிறோம். போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மஞ்சிட்டு இருக்கோம். இப்போ எடுத்துடலாம். அரிசி மாவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு கூடவே கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அது வெள்ளை எள்ளோடைய கருப்பு எள்ளு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கையில் இப்படி கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் கொதிக்குது இல்லைங்களா, எண்ணெய் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயை நம்ம கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறோம். சூடு பண்ணியிருக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அந்த மொறுமொறுன்னு வரும், அதுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறது. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனில் கிளறிக்கோங்க. கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மரவள்ளி கிழங்கு, அதை ஊற்றிக்கலாம். பவுடராக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு அரைச்சிருக்கோம், அதனால் அதை ஊற்றி அப்படியே பசைஞ்சிக்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெண்ணெய் சேர்க்கலாம். இதுக்கு வெண்ணெய்லாம் எதுவும் தேவைப்படாது. நீங்கள் தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு வெண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு பதத்துக்கு நம்ம இந்த பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ முறுக்கு அச்சில் எப்போவுமே இந்த அச்சு நம்ம ஸ்ப்ரிங்கிலருக்கு இப்படி ரொட்டேட் பண்ணுற அச்சுலாம் இருக்குது, அதெல்லாம் விட இந்த மாதிரி அச்சில் நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி அச்சிலேயே கூடிய வரைக்கும் முறுக்கு செய்யுங்க. நான் இந்த ஸ்டார் அச்சு போட்டிருக்கேன். இது உள்ள நெய் தடவிட்டு கொஞ்சம் மாவை இதில் போட்டுக்கலாம். இப்போ முறுக்கு பிழிஞ்சிக்கோங்க. தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் செவந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். சாதாரணமாக மரவள்ளி கிழங்குல நிறைய வெரைட்டி செஞ்சுருக்கோம். நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம பாயசம் செஞ்சுருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக பாயசம் செஞ்சுருக்கோம். மரவள்ளி கிழங்குல புட்டு செய்யலாம், சிப்ஸு செய்யலாம், இந்த மாதிரி நிறைய செய்யலாம். மரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. இன்னும் இந்த மரவள்ளி கிழங்கை வேக வச்சு குழந்தை பெற்ற அம்மாக்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு பால் அதிகமாக சுரக்கணுவாங்க.
அதனால் இந்த மரவள்ளி கிழங்கை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி முறுக்கு செய்கிறோம். இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா செவந்து சலசலப்பு அடங்கிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்துடலாம். மரவள்ளி கிழங்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சாதாரணமாக அரிசி மாவில் தான் நம்ம முறுக்கு செய்வோம். நம்ம பச்சரிசி மாவு சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் நீங்கள் சிறுதானிய அரிசி மாவும் சேர்த்து பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணதோடு நிற்காதீங்க, உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.